மாபெரும் சொன்ன பொய்கள். முக்கியமான பிரச்சனை, எங்களுடைய அரசியல் கைதிகளை விடுவிப்பீர்கள் என்று சொன்னீர்கள். நீங்களும் ஒரு போராட்ட குழு, எங்கோ எங்களுடைய அரசியல் பிடிஏ எடுப்போம் என்று சொன்னீர்கள். பயங்கரவாத தடை சட்டத்தை எடுப்போம் என்று சொன்னீர்கள். எங்கே எங்களுடைய பயங்கரவாத தடை சட்டம்? இப்போ என்னுடைய கவலை என்னென்றால், மாகாண சபை எலெக்ஷனை வைக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறீர்கள். மாகாண சபைக்கு இப்போது ஒரு மிகப்பெரிய போட்டி இருக்கிறது. ராமநாதன் அர்ச்சுனாக்கு எதிராக, ஒரு தனி மனிதனுக்கு எதிராக மிகப்பெரிய அரசாங்கங்கள், முன்னாள் அரசாங்கங்கள் மாபெரும் போராட்டங்களை ஆரம்பித்திருக்கிறது. சரி, அதில் தான் எங்களுடைய மதிப்புக்குரிய நீதிபதி இளஞ்செழியன் அவர்களை நானும் நம்பினேன், என்னுடைய சமூகமும் நம்பியது. ஆனால் காலம் போக போக தான் தெரியுது, 96ஆம் ஆண்டு செம்மணி, எந்த செம்மணியை நீங்கள் தோண்டிவிட்டு, எந்த செம்மணியை இப்போது மூடிவிட்டு மழை காலங்களிலே நீங்கள் அவற்றை மூடி வைத்திருக்கிறீங்களோ அதே செம்மணியை 96ஆம் ஆண்டு இளஞ்செழியன் அவர்களால் தோண்டி இருக்க முடியும். ஆனால் ஜிஎல் பீரிசனுடைய மாணவன், ஜிஜி பொன்னம்பலத்தினுடைய மாணவன், மஹிந்த ராஜபக்சனுடைய சந்திரிகாவினுடைய தோழன் என்ன செய்தார் என்றால், புல்டோசர் மண் போட்டு மூடினாராம். நான் அரசியலுக்கு வந்து இப்போதுதான் எனக்கு தெரியும். மிகப்பெரிய கவலையோடு நான் அந்த விடயத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். அதைவிட வடக்கு மாகாணத்திலே வேலையில்லா பட்டதாரிகள் இருக்கிறார்கள். 1 2 இல்லை, 3000 5000 வேலையில்லா பட்டதாரிகள். நானும் ஒரு பட்டதாரி, எனக்கு அந்த வேலை தெரியும். நீங்கள் என்ன வேலை இல்லாமல் பண்ணினீங்க? ஆனால் நான் இன்று பாராளுமன்றத்தில் நிற்கிறேன். 3000 பேருக்கும் பாராளுமன்றம் வர முடியாது. அவர்களுடைய வாழ்க்கை, அவர்களுடைய கனவு, அவர்கள் கேம்பஸிலே படிக்கும்போது ஒரு நாள் நான் வேலைக்கு போவேன் என்ற ஒரு ஆசையில் தான் அவர்கள் படித்திருப்பார்கள். ஆனால் அந்த வேலையில்லா பட்டதாரிகளுக்கு இன்று வரை ஒரு வேலை கொடுக்கவில்லை. நீங்கள் மீனவர் பிரச்சனை, வடக்கு மாநிலத்தின் மீனவர் பிரச்சனை நான் சொல்லவே தேவையில்லை. இங்கே இருப்பவர்களுடைய வேலைகள், மீன்பிடி சம்பந்தமாக வடக்கு மாநிலத்திலே நீங்கள் அனுப்பி வைத்திருப்பவர்களுடைய வேலைகள் 10 கிலோ வேண்டுவது, 5 கிலோ வேண்டுவது, 2 கிலோ வேண்டுவது, காருக்கு வை என்பது, இவ்வளவு கேவலமான வேலைகளை செய்கிறார் என்ற நீங்கள் நன்றாக தெரியும். வாரன் பிரச்சனைக்கு என்னது 200 ரூபாய் கூட்டுறீங்களாம் மலையக மக்களுக்கு. இவன் என்ன வடக்கு மாநிலத்தில் இருந்து கொண்டு பணம் கொட்ட திடீரென்று வந்து மத்திய மன்னாட்டை பற்றி கதைக்கிறாண்ட. நீங்கள் போய் பாருங்கள், பேராசிரியர் அருணாசலம் என்ற போய் நீங்க இருக்கிறீங்க கிளம்பேர் 14 புத்தகம் என்னுடைய மாமனார் எழுதியிருக்கிறார். மலையக இலக்கியம் மட்டும் 14 சாகித்ய ரத்னா விருது 5 6 வருடங்களுக்கு ஒரு நிலையல் பேராசிரியர் பேராதனை கேம்பஸில் எனக்கு கதைக்கிறதுக்கு உரிமை இருக்கு. அதெல்லாம் வேண்டாம். சரி, நான் அதை முறையின் மாமா எழுதின புத்தகம் தானே. 2006ஆம் ஆண்டு நான் என்னுடைய சொந்த பைக்கில் ட்ரெயினில் நின்று கொண்டு போய் ஹட்டனில் படிப்பிச்சேன். ஹட்டனில் நீங்கள் எங்கே சொல்ல போறீங்க? என்ன ஹைலாண்ட்ஸ் காலேஜா அல்லது பொஸ்கோவா அல்லது வந்து நோவுட்டா மஸ்கலியாவா? எல்லாம் என்னுடைய பாதம் பட்ட இடம். பிரச்சனைக்கு வாரன் அங்கதான் மலையத்திலே என்னுடைய காதலும் இருந்தது, மலையத்திலே என்னுடைய வாழ்க்கையும் இருந்தது. நான் பிரச்சனைக்கு வாரன் 200 ரூபா கொடுக்குறீர்கள். அதில் கொடுக்குற ஒரு ஆள், இதில் மட்டாக்கள் சண்டை பிடிக்கிறீர்கள் 200 ரூபாண்டு. நீங்கள் போட்டிருக்கிறது பிச்சை எடாப்பா. 140 ரூபா 160 ரூபா ஒரு ரூபா தப்பான். 40 ரூபாய் மிச்சக்கு 2 வாழைப்பழம் தாங்க கொண்டால் கடைக்காரன் அடியில் அழியின பிள்ளைங்க தான் தருவான். அந்த ஒரு வாழைப்பழத்தை ஒரு பானையும் 2 வாழைப்பழத்தையும் கொண்டு ஒரு 10 பேர் உள்ள குடும்பம் எப்படி சாப்பிட முடியும்? அதிலே இவர்கள் பிழையாக கொடுத்து விட்டு ரோஹிணி குமாரியினுடைய கதையை மாறாக திரும்பிப்படுத்தி எதிர்கட்சி வந்து போராடுகிறதாம். எண்டோ ஒரு நாள் நான் மலையகம் வருவேன். நான் இந்த மலையக அரசியல் எல்லாம் செய்ய ஆசை இல்லை. ஆனால் மலையகம் முட்டாள்களை அனுப்பியிருக்கிறது. மலையக மக்கள் முட்டாள்களை பாராளுமன்ற தன்னுடைய இனத்திற்காக 176 வருடங்களாக இன்று வரைக்கும் தங்களுடைய இனத்தாக அந்த அட்டை இறத்தி குடிஞ்சு கொண்டு இருக்கிறது. ஒரு அட்டை கடித்தால் அதனுடைய வெளி. நான் மலையத்தில் வாழ்ந்தவன். ஹட்டனில் போய் கேளுங்கள் நீங்கள் டன்பாரில் நான் எப்படி வாழ்ந்தனான் என்று. ஆனால் இன்று வரைக்கும் உங்களுடைய ஒருவர் அந்த மக்களுக்காக போராடவில்லை. என்றோ ஒரு நாள் நான் மலையத்திலே நிற்பேன். ஆனால் நிற்கிற நாட்களில் இதில் நிற்கிற எந்த ஒரு அரசியல்வாதியும் அந்த பக்கம் இருக்க மாட்டேங்கிறார். நான் ஒரு இனத்துக்காக போராடியவனை பார்த்து வளர்ந்தவன் நான். சரி, அதையும் விடுவோம். அது பிறகு பார்ப்போம். பலாலியை விஸ்தரிக்க போறேன். நீங்கள் என்னுடைய இனம், என்னுடைய மக்கள் குடிசைகளிலே வாழ்கிறார்கள். பலாலியில எவ்வளவு பொய்யடா சொல்றீங்கள்? ஒவ்வொரு முறையும் வந்து 3000 மில்லியன் 300 மில்லியன் 500 மில்லியன் 1000 மில்லியன் அங்கே ஆமிக்காரன் பெருந்தோட்டம் வச்சுக்கொண்டு அதுக்குள்ள தென்னையை வச்சுக்கொண்டு வளர்த்து கொண்டிருக்கிறான். இங்க முட்டாள்கள் மாதிரி அதை ஏமாற்றுகின்ற ஒரு கொஞ்சம் பேரும் இங்கே இருக்கிறேன். இவர்களோட அடிக்கிற டீல் ஏன் பலாலி காணி உங்களால் விடுவிக்க முடியாது. சரி, அதை விடுவோம். தையிட்டு விகார நானே சொன்னான் உடைக்க வேண்டாம், அதுக்கு நஷ்டவிட்ட கொடுங்க. இன்று வரைக்கும் ஜனாதிபதி அன்றகுமார் நாயக்க ஏதாவது செய்திருக்கிறாராண்டா? இல்லை. பார் பர்மிட் நான் கதைக்கவே விருப்பம் இல்லை. கிளிநொச்சியில் முழு இடங்களுமே பார் பர்மிட் இருக்கிறது. இன்று கூட அந்த பேரை, அதாவது பார் பர்மிட் வேண்டி கொடுத்தவருடைய பேரை சொல்வதற்கு வெட்கப்படுகிறது. நலிந்த ஜேதிச மந்திரித்துவமா அதை வெட்கப்படுகிறார். முடிந்தால் பேரை சொல்லுங்க. அலார் பார் பர்மிட். இலங்கையிலே அதிகுறைந்த வருமானம் உள்ள மாவட்டம் கிளிநொச்சி. ஆனால் இது நடக்கிறது, அங்கே கொண்டே 500 பாரை அடுக்கி இருக்கிறார்கள். ஏன் ரோட்டில் உங்களுக்கு ஒரு முதுகெலும்பு இருந்தால்
ரணிலுடைய ஆட்சி காலத்தில் அந்த பார் பர்மிட்டை கொடுத்த தயவு செய்து சொல்ல முடியுமாங்களா உங்களுக்கு